ட்ரோலிங்கா பேசலாம்ல. T20 சீரீஸை வின் பண்ணிட்டு அவ்வளோ பேசுனீங்கல்ல, பேசலாம்ல இப்போ. ஆனா இயற்கையை தாண்டின ஒரு விஷயம் நடக்குன்றது தெரியுது பாரு. இது என்ன இயற்கையை தாண்டின விஷயம் எனக்கு புரியல. ஸ்ரீலங்காலா இத்தனைக்கும் அது ஸ்ரீலங்கா சி டீம், மெயின் பவுலிங் அட்டாக்கே கிடையாது, எல்லாம் இன்ஜூர்டு. ஆமா பத்திரனா இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்களேன், 6 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ரூல்ட் அவுட் எடுத்த ஸ்குவாட்ல எடுத்தவங்க, அதெல்லாம் இல்லாம ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எல்லாம் போட்டு ஒட்டுமொத்தமா போட்டு தள்ளிட்டாங்கல்ல. நம்மளையும் பேச விடாத அளவுக்கு ஒரு வீடியோ பண்ண முடியும்னா அது இந்த வீடியோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஜாலியா ஏதாவது பேசிட்டு போனாங்க. ஆனா இப்படி எங்களை ஜாலியா பேசலாமே. நீ பேசலாம், நான் என்ன பேசுறது? சிராஜ் சண்டை போட்டது, வம்பு இழுத்தது நிறைய இருக்கு, அப்படி பண்ணலான்ற. ஆமா. அப்புறம் சிராஜ்ரா கம்பீர் சிராஜ் தானே ரெக்கார்டு ரெக்கார்ட் பண்றான், ரன் அதிகமா கொடுத்து ரெக்கார்ட் பண்றான். ஆனா கம்பீர்னாங்க, ஜெயசூர்யா யாருன்னு காட்டு போயிட்டு தம்பி ஒருத்தர் பார்த்தனா எல்லா படையும் கேட்டிருந்தாரு, ஃபீல்டிங் தனியா வேணும், பவுலிங் தனியா வேணும். நான் ஒரு ஆள் போதும், ஸ்ரீலங்காவை திரும்ப பழமே எடுத்துட்டு வரேன்னு சொல்லி வந்தாரு. எடுத்துட்டு வந்தாரா இல்லையா? வந்துட்டாரு ஜெயசூர்யா. சானா ஜெயசூர்யானா சும்மாவா? ஸ்ரீலங்கா இந்தியா ODI சீரீஸை பத்தி டீடைலா பாத்துருவோமா? எஸ். ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். 27 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்ல ஸ்ரீலங்கா ஜெயிச்சு எப்ப பார்த்த? நான் பிறக்கவே இல்லையா. உனக்கு 20 வயசு ஆகல இல்ல, எனக்கு ஒரு வயசு டிஃபரெண்ட். எனக்கு 27 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட வந்து இந்த சீரீஸ் எல்லாம் ஜெயிச்சு ஸ்ரீலங்கா. அது 27 வருஷம் ஓகே. ஆனா அது கூட சேர்த்து உங்க வயசையும் கம்மி பண்ணி இல்ல கம்மி பண்ணல. நான் உண்மையாதான் சொல்றேன், அப்பாவிகளா எப்படி இருக்கானுங்க. சரி ஓகே, நான் ஆதார் கார்டு எப்போ வேணா கொடுக்க நான் ரெடியா இருக்கிறேன். இதேதான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் கொடுத்த பாடு கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. ஓகே, ஒரு நாள் கொடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் சூப்பரான ஒரு மேட்சா இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா டெஃபினட்டா இருந்துச்சு. யாருக்குன்னா ஸ்ரீலங்காவுக்கு தான் இருந்துச்சு. 3 ODI, இந்த 3 ODI ஃபர்ஸ்ட் ODI சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்களை ஞாபகம் வச்சிங்கன்ற மாதிரி தான் முதல் ODI இருந்துச்சு. காரணம் அந்த மேட்ச் டிரா ஆச்சு. ஸோ நீங்க ரொம்ப ஈஸியா நினைச்சிடாங்க. T20 வாஷ் அவுட் பண்ணீங்க, ஓகே. ODIல எங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்கன்ற மாதிரி லைட்டா எடுத்து வச்சாங்க அந்த பயத்தை. செகண்ட் மேட்ச், தேர்ட் மேட்ச் நீங்க ஒண்ணுமே கிடையாது சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் சூப்பராவே ப்ரூவ் பண்ணாங்க. 3வது மேட்ச் அடிச்சு துவம்சமே பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், இந்தியாவா வா வா 200 டார்கெட் அடி அப்படின்றாங்க. அத கூட நம்ம அடிக்க மாட்டேங்கிறடா. ஸ்ரீலங்காவோட பெரிய பலமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பின் யூனிட் தான். ஆனா இந்தியா பெஸ்டா ஸ்பின் ஆடக்கூடியவங்க. ஆனா இந்த சீசன் ஃபுல்லா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஸ்பின் எடுத்துட்டு இந்தியாவுக்கு தான் முதல்ல அடுத்தன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த சீரீஸ் ஃபுல்லான இந்தியன் பேட்டர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் எதிர்கொள்ளும் போது தான் தெரியுது உங்களுக்கே ஆட தெரியலையடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உண்மை முற்றிலும் உண்மை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து எல்லாருமே தடுமாறிட்டு இருந்தாங்க. இதை விட பெரிய குடும்பம் நடந்துச்சு, நான் சொல்றேன், உள்ள வரேன். ஸ்ரீலங்கா வழக்கம் போல பேட்டிங் எடுத்தாங்க. இந்த 3 மேட்ச்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங். அதனாலதான் செகண்ட் பேட்டிங் ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க. இவங்க 30 மேட்சை மாத்திருக்கலாம். அப்படிதான் இருந்துச்சு. அதான் பெர்னாண்டோ ஒரு 96 அடிச்சாரு, சூப்பரா இருந்துச்சு. யார் தெரியும்ல சொல்லியிருக்கேன், T20 அவர் இறக்கி இருக்கலாம்னு. ஆக்சுவலி 2 பிளேயர்ஸ் வந்து T20 நான் கன்ஃபார்மா சொல்லியிருந்தேன். ஒன்னு அவிஸ்கா பெர்னாண்டோ, அண்ட் வெள்ளாளகி. 2 பேரையுமே அந்த சீரீஸ்ல கொண்டு வரல, தோத்துட்டாங்க. 2 பேரையும் கொண்டு வந்தாங்க ODI சீரீஸுக்கு, ஜெயிச்சிட்டாங்க. மெண்டிஸ்மே நல்லா ஆடி இருந்தாரு, சோ அவரையும் பாராட்டி தான். நிசாங்கா மேட்ச் பை மேட்ச் வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மா எப்படி தனியா ஓப்பனிங்ல அடிச்சிட்டு இருக்காரோ அந்த மாதிரி தான் நிசாங்காவும் அங்க பழந்துட்டு இருக்காரு ஒரு பக்கம். சோ செமையா ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. அண்ட் இந்த சைடு டீம் இந்தியா, ஐயோ ரியான் பராக் நல்லா போட்டுருந்தாருங்க. ரியான் பராக், ஆமா 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 ஆமா, அவர் ஒரு போல்டு ஆனா இருப்பார் ரியான் பராக். அதான் போட்டோ ஷூட் நடத்துறாங்க அங்க. மெர்ச்சி சிவா மாதிரி இப்படி பேட்டை வச்சுட்டு அந்த பாலை பாக்குறாரு, போல்றா நீ. இதெல்லாம் விட பெரிய காமெடி ஒன்று நடந்துருந்துச்சு. விராட் கோலி பேட்டும் பேடும் எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு போட்டோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த MRF பேட்டும் அது விராட் கோலியும் சொல்லலைன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு லோக்கல் பிளேயர் மாதிரி தான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணாம கொஞ்சம் ட்ரிப் பண்ணாப்ல, அதனால கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வந்துருப்பாரு போல நினைக்கிறேன். ஏன்னா விராட் கோலி எப்பயுமே ரெக்கார்ட் பண்ணுவாருன்றது எல்லாம் இந்த இப்பயும் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே சீரியஸ், அதாவது 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து LBW ஆன, அதுவும் ஸ்பின்னர்ஸ் கிட்ட. ஆமா, அப்படின்னா பாத்து விராட் கோலி வரைக்கும் அப்படி ஆனதே கிடையாது. விராட் கோலிக்கு கொஞ்சம் தடுமாறுதோ தெரியல. பட் இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கம்பீர் சொல்ல முடியாது, டாப் பண்ணிட்டு போயிடுவாரு. ஊரே IPL தான். சரி ஓகே. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பவுலர்ஸ் நல்லா போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா சிராஜோட ரெக்கார்டை எவனே உடைக்க முடியாது. ஏன்னா 78 தானே கொடுத்தாரு, இன்னும் 1 ஓவர் இருந்திருக்க. கொடுத்தீங்கன்னா 100 தாண்டி அதான் கொடுக்கல, அதனால கொடுக்கல. ஆனா இந்த மேட்ச்ல பேச எதுவுமே இல்ல. என்ன இல்ல, நிறைய இருக்கு. வெள்ளாளுக்கு 5 விக்கெட் இருக்கு. சிவம் துபேயோட கேவலமான பேட்டிங். ரிஷப் பண்ட் இறங்குனா 6 தான், அடிக்காம வருது இல்ல. ஒரு மேட்ச் தானே, அதை வச்சு இதை விட்டுடு. சுப்மன் கில் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லடா? யாரு சொன்னது? அவங்கதான் சொல்லிட்டு இருந்தானுங்கல்ல.
எங்கடா கில்லு, சரி ஓகே இது கூட விட்டுறேன், அது நல்லா ஆடலன்றது. கேஎல் ராகுல் பேட்டிங் அவரும் நல்ல ஆடல் டிராப் பண்ணிட்டோம். அப்ப சுப்மன் கில் மட்டும் செஞ்சுரி அடிச்சு வைஸ் கேப்டன் அதுக்கு தானே புடுங்கணும், கேஎல் கிட்ட இருந்து அதை புடுங்கியாச்சு வைஸ் கேப்டன். அட பாவிகளா. ஆனா சரிங்களா, இது கில்லு ஸ்போர்ட்ஸ் கேவலமா போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் இல்ல, எல்லா இடத்துலயும். நேற்று ஒரு நியூஸ், இன்னைக்கு ஒரு நியூஸ்னா ஒலிம்பிக்கை பத்தி போட்டிருக்கோம், அதை போய் பாத்துட்டு வந்துருங்க, நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. வினிஷ் போகாட்டு இன்னைக்கு இவங்க. சரி, நான் சுப்மன் கில்லை பத்தி ஏதாவது சொல்லிடுங்க, டக்குன்னு அப்படியே அடுத்த ரவுண்டு போவோம். அடுத்த மேட்ச் வேணாம், அவரு டெஸ்ட்டுக்குலாம் வேணாம், பங்களாதேஷ் கேப்டன் ஆக்கலாமான்னு பேசிட்டு இருக்காங்க. அதாவது சும்மா வேணாடா, அவரு டீமுக்கே வேணாம். எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு 3 ஃபார்மட்னு தெரியல எனக்கு. அடுத்து பங்களாதேஷ் கிட்ட போவார் டெஸ்ட்டுக்கு, அங்கேயும் அசிங்கப்பட்டு வருவாரு. இல்ல இன்னொரு காமெடினா விராட் கோலி மாதிரி பிளேயரை உருவாக்குறாங்க. விராட் கோலி உருவாக்கி நீங்க சதைச்சு தானே இருக்கீங்க விராட் கோலியை, அப்புறம் அவர் மாதிரி உருவாக்கி அவரையும் சதைக்க தான் போறீங்க. இல்ல எதுக்கு? எனக்கு ஒரு இந்த பிரசனா வந்து கேட்டிருந்தாரு நம்ம பீடாக்கு, அதாவது கேஎல் ராகுல் 2 மேட்ச் ஆடலன்னு டிராப் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு சும்மா ஒரு மேட்சுமே ஆட தெரியலையே, அவன் ஏன்டா நீங்க டிராப் பண்ணலன்னு கேக்குறாரு அவரு. அவர் மட்டுமா கேக்குறாரு, எல்லாரும் தான் கேக்குறாங்க, கேட்டுக்கிட்டு தான் இருக்கு, அவங்க மட்டும் தான் கேட்க மாட்டாங்க. அதான். ஆனா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டீம் இந்தியாவோட கிரிக்கெட்டே கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த ஓடிஐ தான் இந்த வருஷத்தோட கடைசி ஓடிஐ. இதுக்கப்புறம் நீங்க ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் எகைன் நீங்க ஓடிஐல பார்க்க முடியாது இந்த வருஷத்துல. காரணம் என்னன்னா ஓடிஐ மேட்ச் எங்கேயுமே கிடையாது. இது வந்து பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கு. அவங்க வந்து நிறைய ஓடிஐ ஆடுறதுக்கானுங்க, இல்ல ஓடிஐ வேர்ல்டு வரும்போது ஆடுவோம். அது இன்னும் எப்பறம் அது அப்படிதான், அது கொடுமையா இருக்கு. இந்த விராட் கோலி மாதிரி ஃபுல்லா டிராவல் பண்றது, பிராக்டிஸ் எல்லாமே மேட்சுக்குள்ள வந்து டப்புன்னு அவுட் ஆயிட்டு போறது. சோ சேட். சரி ஓகே, தோத்த டீமை பத்தி எவ்வளவு பேசுறீங்களே, ஜெயிச்ச டீமை பத்தி பேசுவோம். ஒரு காலத்துல ஸ்ரீலங்கானா இந்தியா இல்ல, ஆஸ்திரேலியா இல்ல, எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா அந்த டீமுக்குள்ள இருந்தவங்க அந்த மாதிரி பிளேயர். ஜமீந்தா வாஸ்லாம் பவுலிங் போட்டா அப்படி இருக்கும், பேட்டிங்ல சொன்னா ஜெயசூர்யா, அதுக்கப்புறம் டில்ஷன், இந்த ஒரு சங்ககாரன், இந்த யூனிட்டே பெரிய யூனிட். சோ அட்டாப்பட்டுலாம் ஆடின டைம் தெரியுமா? நான் இப்ப அட்டாப்பட்டு ஏசி கப் வின் பண்ணாங்களே அவங்க மென்ஸ் அட்டாப்பட்டு. ஓகே, அவங்களும் ஒரு சாம்பியன் தான், அவங்களும் சொல்லடா மென்ஸ் டீம். அப்ப ஸ்ரீலங்கானா ஒரு செமையான டீம் தான் அது. அந்த யூனிட்ல 1997ல தான் கடைசியா இந்தியாவுக்கு எதிராக சீரிஸ் வின் பண்ணிருந்தாங்கல்ல ஸ்ரீலங்கா ஓடிஐல. அப்ப இந்தியா டீமோட கேப்டன் யார் சொல்லுங்க? சச்சின் டெண்டுல்கர். இப்ப ரோஹித் சர்மா. 27 வருஷம் கழிச்சு அந்த சீரிஸை வந்து தூக்கியிருக்காங்க ஸ்ரீலங்கா. நான் 2வது மேட்சுக்கு அப்புறமே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்க என்ன பாருங்க அடுத்த மேட்ச் அடிப்பாங்க, சீரிஸை முடிப்பாங்க அப்படின்னு நடந்திருக்கு. தொம்சன் செஞ்சாங்க தான் சொல்லுவேன். ஜெயசூர்யா டீம் ஒண்ணுமே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் திரும்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஸ்ரீலங்கா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து. பட் ஸ்ரீலங்கா திரும்ப மீண்டு வந்துட்டாங்க தான் நினைக்கிறேன். டீம் இந்தியாவே துவம்சம் பண்ணாங்கன்னா, அதாவது வேர்ல்டு நம்பர் 1 டீமே துவம்சம் பண்றாங்கன்னா, இப்போ அடுத்த டூர்ல ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா யூனிட் அந்த மாதிரி யூனிட் அமைஞ்சிருக்கு. நீ சொன்ன மாதிரி சி டீம் தான், நிறைய பெஸ்ட் பவுலர்ஸ் யாருமே உள்ள இல்ல, பிளஸ் பேட்ஸ்மேன்ஸும் உள்ள இல்ல. அப்படி இருந்துமே ஒரு டீம் இந்தியாவை வீழ்த்த முடியும்னா அது கண்டிப்பா ஜெயசூர்யா டீமால முடியும் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்குறாங்க. ஸோ எஸ்பெஷலி பேட்டிங் நிஷாங்கா ஓப்பனிங்லாம் வேற லெவல் ஆனுங்கிற அந்த பையன், வெரி குட். ஓவராலா இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 30 விக்கெட் எடுத்திருந்தாங்க. 3 டைம் 3 மேட்ச் ஆல் அவுட். அதுல 27 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு சீரீஸ்ல இவ்வளவு அதிகபட்சமான விக்கெட் எடுத்தது எந்த டீமுமே கிடையாது. நேத்து கூட வெள்ளாளகே வந்து 5 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. சோ அந்த போய் கலக்க. ஆனா ஸ்ரீலங்கா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றாங்க. இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து இதுல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஜெஃப்ரி மட்டும் தான் அங்க இருக்காரு. மத்தவங்களே யாரையும் எடுக்கல. தண்ணிக்கு அனுப்பப்பட வந்த பையனா பரவாயில்ல, வெள்ளாளகே இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. அங்க கேப்டனே மாத்திட்டாங்க டெஸ்ட் டீமுக்கு. சோ மேபி இருக்கலாம். பட் நல்ல மூவா கூட இருக்கலாம். நம்ம பேசுவோம் அவ்வளோ. பட் ஆனா எந்த மூவா இருந்தாலும் இப்ப ஸ்ரீலங்காக்கு ஃபேவரா நடக்குதாங்க சொல்லுவேன் நான். அவங்களுக்கு நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்க ஜெயசூர்யா வந்ததுக்கு அப்புறமா ஸ்ரீலங்காவை மீட் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி குவாலிஃபை ஆகல. அதுக்கப்புறமா T20 வேர்ல்டு கப் ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ். என்னடா இந்த டீம் இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ ஆல்மோஸ்ட் இது சி டீம் பி டீம் மாதிரி தானே. மெயின் பவுலர்ஸ் யாருமே இல்லாம இருக்கிற ஒரு டீம். ஆனா இதை வச்சு எந்த ஒரு கோச்சிங் ஸ்டாப் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம ஜெயசூர்யா வந்து சீரிஸ் வின் பண்ண வச்சிருக்காரு. சொல்லு எந்த 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 வித சப்போர்ட் இல்லாம ஜெயசூர்யான்ற ஒற்றை மனிதன் டீமை வழிநடத்தி இந்தியாவை. நீங்க கம்பீர் ஃபேன் தான். நாடே என்னெல்லாம் கம்பீர் ஃபேன் சொல்றாரா? கம்பீர புறக்கணிச்சாங்கல்ல தலைஃபாரி ரீசன், அது மெயின் அட்மின் நான் தான். அப்படியா? சோ இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டிசர்வ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது அவங்க மண்ணை கவர்ந்து இந்தியா அப்படி சொல்லு. சரி ஓகே, கவிட்டாங்க. இதை பத்தி தீக்ஷணாவுமே கருத்து சொல்லியிருந்தாரு. இந்தியா வந்து பேட்டிங் பிச்சு ஒரு சின்ன கிரவுண்ட்லயே ஆடி பழகிட்டாங்க. எங்க கொலம்போ இது பெரிய கிரவுண்டு, ஸ்பின் ஆகும், இதுக்கு அடாப்ட் பண்ணிக்கல நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதை ஒண்ணுண்ணே, இந்தியா வந்து ஸ்ரீலங்கா வந்து ஜெயிச்சிட்டாங்க. உண்மைதானே, அப்படின்னு ஜெயிச்சிட்டாங்கன்றது. இந்தியா வந்து தோத்துட்டாங்க, அதான் இன்னொரு உண்மையான விஷயம். ஏன்னா ஒரு மேட்ச் கூட நம்ம ஜெயிக்கலன்றது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். முதல் மேட்ச் ட்ரா, 2வது மேட்ச் 10 விக்கெட், 3வது மேட்ச் 10 விக்கெட், ஃபர்ஸ்ட் மேட்ச் 10 விக்கெட் ஆப்வியஸ்லி. ஸோ இவ்வளவு கேவலமா யாராவது ஆட முடியும்? டீம் இந்தியா தான் ஆட முடியுன்றது தான் முக்கியமான விஷயமா இருந்துச்சு. பட் பார்க்கலாம், இதுக்கப்புறம் பங்களாதேஷ் கூட ஒரு மேட்ச் இருக்கு, அதுல ஜெயிப்பாங்களா? சீரிஸ்
இல்ல இப்போ டெஸ்ட் வரணும். டெஸ்ட் சரி டெஸ்ட் நம்ம ஜெயிச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்து பங்களாதேஷ் கூட தான். அதை என்னன்றத பொறுமையா வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிளம்புறோம்.